ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 3.4 பார்க்க போறோம். பள்ளிகளுக்கு இடையே ஒரு தடகள போட்டி வைக்காங்க. அதுல மொத்த பரிசுகள் எத்தனை? 24ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பரிசுகள் எவ்வளோ? 24. சரிங்களா? மொத்தம் 3 இடம் பிடிக்கிறவங்கள சொல்லியிருக்காங்க. எத்தனை? முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? முதல் இடத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 2ஆம் இடத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், 3ஆம் இடத்தை இசட்ன்னு எடுத்துக்கிறோம். மொத்த பரிசு எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 24. அப்போ முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் மூணையும் சேர்த்து கூட்டினா மொத்தம் பரிசு எவ்வளவு வருமா? 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரெண்டாவது ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மொத்தமா போட்டியில 56, அதாவது 56 புள்ளிகள் கொடுக்காங்களாம். 56 பாயிண்ட்ஸ் கொடுக்காங்க. எத்தனாவது இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து பாயிண்ட்ஸ் கொடுக்காங்க. அதுல மொத்தம் எவ்வளவு? 56 பாயிண்ட் கொடுக்காங்க. சரிங்களா? முதலிடம் பெறுபவர்களுக்கு 5 புள்ளி. சரிங்களா? முதலிடம் பெறுபவர்களுக்கு 5 புள்ளி, அதாவது 5x. அதுக்கடுத்து செகண்ட் இடத்துக்கு 3 புள்ளியும், 3ஆம் இடத்துக்கு 1 புள்ளியும் கொடுக்காங்க. செகண்ட் இடத்துக்கு எத்தனை? 3 புள்ளி. அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு ஒரே ஒரு புள்ளி தான். மொத்தம் எத்தனை புள்ளிகள் கொடுக்காங்க? 56 புள்ளிகள் கொடுக்காங்க. சரியா? மொத்தம் எத்தனை புள்ளிகள்? 56 புள்ளிகள். அப்ப இதை 3 கூட்டினோம்னா எத்தனை வருமா? 56 வருமா? 2 தகவல் முடிஞ்சிருச்சு. மூணாவதா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 3ஆம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை. 3ஆம் இடம் பெற்றவர்கள்னா யாரு? இசட்டோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னா, முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்தவர்கள். முதல் என்னது? எக்ஸோ ஒய். இவங்க 2 பேரோட எத்தனை கூடுதலுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இசட் எப்படி இருக்குமா? நம்மளுக்கு எக்ஸ் முதலிடம் பிடித்தவர்கள், 2ஆம் இடம் பிடித்தவர்கள் 2 பேரோட கூடுதலுக்கு சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இதை ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க, இதை செகண்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க, இதை தேர்டா வச்சுக்கோங்க. இதுல எக்ஸ் ஒய் இசட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுல எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் அப்படிதானே? அப்போ இங்க எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலா நம்ம இசட்ன்னு போட்டு பிரதியிடலாமா? இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் தானே? இசட் தானே? அப்போ இங்க எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலா இந்த இசட் போடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடுல 3 1ல் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலா இசட் போட போறோம். அப்ப இசட் பிளஸ் இங்க ஒரு இசட் இருக்கு, பிளஸ் இசட் ஈக்குவல் டு 24. இசட்டை கூட்டினோம்னா 2 இசட்னு வரும். இதோட முன்னாடி உள்ள கேள்வி என்ன இருக்கும்? இங்கே ஒண்ணு இருக்கு, இங்கே ஒண்ணு இருக்கும். ஒன்னே கூட்டினோம்னா 2ன்னு வரும். ஈக்குவல் டு 24. இந்த 2 அப்படி இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல்ல வரும். ஏன்னா இது பெருக்கல்ல இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். பை 2, 2 என்னது? 2 2 4. அப்போ இசட் ஈக்குவல் டு என்னது? 12. சரியா? இப்ப இசட் ஈக்குவல் டு 12ன்னு 1லயும் 2லயும் பிரதிட்டோம்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தனித்தனியா வந்துடும். அப்படிதானே? இப்போ இந்த 3 சமன்பாடுலையும் இசட் ஈக்குவல் டு நம்ம 12ன்னு பிரதியிட போறோம். சரிங்களா? பிரதியிட ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்னவா மாறும்? நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய், இங்க என்னது இருக்கு? இசட்டுக்கு பதிலா என்ன போட போறோம்? 12 ஈக்குவல் டு 24. எப்படி மாறும்? 1வது சமன்பாடு நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 24 மைனஸ் 12ன்னு வரும். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 24ல இருந்து 12 கழிச்சோம்னா 12ன்னு வரும். சரியா? அடுத்தது நம்மளுக்கு 2வது சமன்பாடு பாருங்க. 2வது சமன்பாடுல 5x பிளஸ் 3y பிளஸ் 12 ஈக்குவல் டு 56. 5x பிளஸ் 3y ஈக்குவல் டு 56 மைனஸ் 12. இதை கழிச்சோம்னா என்ன வரும்? 6ல இருந்து 2 போச்சுன்னா 4, 5ல 1 போச்சுன்னா 4. சரியா? அப்ப 5x பிளஸ் 3y ஈக்குவல் டு 44. இதை எத்தனை? 4வது சமன்பாடா வச்சுக்கோங்க. இதை 5வது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ 4ஐயும் 5ஐக்கு இப்ப மாத்திட்டோம்னா ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிடும். அப்படிதானே? 1 5ஆல பெருக்குங்க. 5ஆல பெருக்குனீங்கன்னா இங்க கீழே 5 இருக்கு. அதனால மேல உள்ள சமன்பாடுல 5ஆல பெருக்கும் போது எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இல்லாட்டி 3ஆல பெருக்குங்க. நம்மளுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பெருக்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புக்ல 3ஆல பெருக்கிக்காங்க. நம்ம இப்போ 5ஆல பெருக்கி காமிக்கேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடா 4வது சமன்பாடா 5ஆல பெருக்குங்க. இன்ட்டு 5. 5ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 5x பிளஸ் 5 இன்டூ ஒய், 5y, 5 12 எத்தனை? 60. சரியா? அடுத்து இந்த 5வது சமன்பாடு அப்படி வரும். 5x பிளஸ் 3y ஈக்குவல் டு 44. இங்க பாருங்க, இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. அதனால அடையாளத்தை மாத்திக்கிடுவோம். மைனஸ் மைனஸ் மைனஸ். இது 2 கேன்சல் ஆயிரும். 5ல இருந்து 3 கழிச்சோம்னா 2y,
60ல இருந்து 44 கழிச்சோம்னா எத்தனை வரும்? இங்க 10, இங்க 5, 6, 1, 16ன்னு வரும். சரியா? அப்ப y ஈக்குவல் டு 1 2 எண்ணி 2 16. அப்ப y ஈக்குவல் டு எத்தனை? 8. சரியா? y ஈக்குவல் டு 8ன்னு நம்ம 4வது சமன்பாடுல பிரதியிடுவோம். 4வது சமன்பாடு என்னது? x பிளஸ் y ஈக்குவல் டு 12. சரிங்களா? y ஈக்குவல் டு 8 என இந்த இதுல பிரதியிடணும். பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? x பிளஸ் yக்கு பதிலா என்னது? 8 ஈக்குவல் டு 12. x ஈக்குவல் டு இந்த 12 அப்படி இருக்கும். 8 அந்த சைடு வரையில -8 வரும். ஏன்னா பிளஸ்ல இருக்கு. 12ல இருந்து 8 கழிச்சோம்னா எத்தனை? 4. சரியா? அப்ப x ஈக்குவல் டு 4. அப்போ முதல் இடம் பிடிச்சவங்க எத்தனை பேரு? 4 பேரு. 2வது இடம் பிடிச்சவங்க எத்தனை? 8 பேரு. அதே மாதிரி 3வது இடம் பிடிச்சவங்க எத்தனை? 12 பேரு. இது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. அடுத்த சம் பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 3.5ல பாருங்க 3 சமன்பாடு கொடுத்து இதை வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இதுல எல்லாத்துலயுமே பாருங்க இசட்ல எந்த கெழுவுமே இல்ல. அப்போ நம்ம ஈஸியா இசட்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 சமன்பாடு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல x plus 2y minus z equal to என்னது? 5. அதே மாதிரி ரெண்டாவது இதை எடுத்துக்கோங்க. என்ன வரும்? x minus y plus 3z equal to -2. இப்ப இதுல வந்து z வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. சரியா? இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. என்ன வரும்? x plus x 2x வரும். அடுத்து 2y minus y. 2ல இருந்து 1 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்? பிளஸ் yன்னு வரும். ஏன்னா பெரிய நம்பரோட அடையாளம் பிளஸ். சரியா? இப்போ இந்த இதுல 5 minus 2ன்னு இருக்கு. 5ல இருந்து 2 கழிச்சோம்னா 3. இதை வந்து எத்தனாவது சமன்பாடா வச்சுக்கிடுவோம்? 4வது சமன்பாடா வச்சுக்குவோம். சரியா? அடுத்து 2 3 தீர்க்க போறோம். சரியா? 2வது சமன்பாடு எடுத்துக்கோங்க. x minus y plus z equal to -2. அடுத்து 3வது சமன்பாடு -5x minus 4y plus cz equal to என்னது? -11. இங்க பாருங்க, இங்கே பிளஸ் தான் இருக்கு, இங்கே பிளஸ் தான் இருக்கு. அதனால அடையாளத்தை மாத்திக்கிறோம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் வரும், இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும், இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் வரும். சரிங்களா? என்ன அடையாளம் இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கணும். சரியா? இப்ப பாருங்க, பிளஸ் இசட் இங்க மைனஸ் இசட், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க வந்து பிளஸ் 5y இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து அடையாளத்தை மாத்திட்டோம். அதனால பிளஸ் 5y தான். 5y பிளஸ் எக்ஸ் என்ன வரும்? 6x வரும். சாரி, 5x பிளஸ் எக்ஸ் வந்து 6x வரும். இங்க பிளஸ் 4yல இருந்து ஒரு y கழிச்சோம்னா என்ன வரும்? 3y வரும். சரியா? ஈக்குவல் டு இங்க என்னது? பிளஸ் 11, இதுல -2. சரியா? 11ல இருந்து 2 கழிச்சோம்னா என்ன வரும்? 9. பெரிய நம்பரோட அடையாளம் என்னது? பிளஸ். அதனால பிளஸ். சரிங்களா? இப்ப இந்த இதுல 3 வந்து பொதுவா எடுக்கலாம். அப்படித்தானே? 3 பொதுவா எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 3 6. அப்படித்தானே? 3 வந்து மொத்தமா இந்த இதுல இருந்து இந்த 2ல இருந்து 3 வெளியே எடுத்துருவோம். அப்ப 3 6ன்னு வரும். 2x பிளஸ் இங்க 3வது வாய்ப்பாடுல வகுக்கும் போது என்ன வரும்? வெறும் y மட்டும் வரும். சரியா? 3 வெளியே இருக்கும். எந்த வாய்ப்பாடுல வருமோ அந்த இதை அப்படி போட்டுருவோம். ஒரு 3 6, இங்க 1 3 3, அதனால அப்படி போட்டோம். இங்க ஈக்குவல் டு 9. சரியா? இந்த 3 அப்படியே அந்த சைடு போகும்போது என்ன வரும்னா வகுத்தல்ல வரும். அப்போ 9/3, 1 3 3 3 9. இப்போ 2x பிளஸ் y ஈக்குவல் டு 3. இப்ப இது வந்து எத்தனாவது சமன்பாடு வைக்க போறோம்? 5வது சமன்பாடு. இப்ப பாருங்க, 4வது சமன்பாடையும் 5வது சமன்பாடையும் தீர்க்க போறோம். சரியா? 4வது சமன்பாடு நம்மளுக்கு என்னது? 2x பிளஸ் y ஈக்குவல் டு 3. அதே மாதிரியே 5வது சமன்பாடு என்னதுதான்? 2x பிளஸ் y ஈக்குவல் டு 3 தான். சரியா? இப்ப இந்த இதுல அடையாளத்தை மாத்தனா என்ன வரும்? எல்லாமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு இங்க 0 ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரியா? இப்படி 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து என்னன்னா எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. சரிங்களா? 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. சரிங்களா? சப்போஸ் நம்மளுக்கு வந்து 0 ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து தீர்வுகள் கிடையாது அப்படின்னு வரும். சரியா? இந்த சமன்பாட்டுக்கு வந்து தீர்வுகள் கிடையாதுன்னு வரும். இது வந்து அடுத்த சம்ல வரும். அடுத்த சம்ல பார்ப்போம். சரிங்களா? இப்ப இந்த இதுக்கு வந்து 0 ஈக்குவல் டு 0 வந்ததுனால எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க, 3.6 3.6 பாருங்க. 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க y தான் ஈஸியா கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் கெழுவே இல்லை. சரிங்களா?
அப்போ ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது 3x plus y minus 3z equal to 1. ரெண்டாவது இது என்னது minus 2x minus y plus 2z equal to 1. சரியா? இப்போ இந்த இதுல வந்து y பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியா. இப்போ இந்த இதுல 3 மைனஸ் 2 என்ன வரும்? பிளஸ் 1ன்னு வரும். வெறும் x போடலாம். சரிங்களா? பிளஸ் 1னா அப்படி x அப்படி போட்டுடலாம். அடுத்து மைனஸ் 3z பிளஸ் 2zன்னு இருக்கு. அப்போ வெறும் 1 வரும். சரிங்களா? 3ல இருந்து 2 கழிச்சோம்னா 1ன்னு வரும். அப்போ இசட்டோட கெழு 1 தான் வரும். இதுல பெரிய நம்பரோட அடையாளம் என்னது? மைனஸ், அதனால மைனஸ் போடுவோம். ஈக்குவல் டு இது ரெண்டை கூட்டினோம்னா 1 பிளஸ் 1 2ன்னு வரும். சரியா? இதை வந்து எத்தனாவது சமன்பாடா வச்சுக்கோங்க? 4வது சமன்பாடா வச்சுக்கோங்க. 4வது சமன்பாடா வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டையும் முனை தீர்ப்போம். ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கோங்க. என்ன வரும்? மைனஸ் 2x மைனஸ் ஒய் பிளஸ் 2z ஈக்குவல் டு 1. அடுத்து மூணாவது சமன்பாடு எடுத்துக்கோங்க. என்னது? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் z ஈக்குவல் டு 2. சரியா? இப்ப இதுல வந்து ரெண்டுமே மைனஸ் இருக்கு, அதனால கீழே அடையாளத்தை மாத்திக்கோங்க. இதுல பிளஸ், இதுல பிளஸ், இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ். சரியா? அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 2 எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ கழிச்சோம்னா வெறும் எக்ஸ் வரும். ஏன்னா இது வந்து பிளஸ் எக்ஸ். சரிங்களா? இங்க வந்து மைனஸ் அடையாளத்தை மாத்திட்டோம் பிளஸ்ன்னு. அப்போ பிளஸ் எக்ஸ் தான் வரும். சரியா? அடுத்து இங்க பெரிய நம்பரோட அடையாளம் என்னது? மைனஸ், அதனால மைனஸ் போடுவோம். இப்ப இந்த ரெண்டுல இருந்து ஒண்ணு கழிச்சோம்னா என்ன வரும்? வெறும் இசட் மட்டும் வரும். சரியா? இதுல பெரிய நம்பரோட அடையாளம் பிளஸ், அதனால பிளஸ் போட்டுட்டோம். இங்க ரெண்டுல இருந்து ஒண்ணு கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்? 1ன்னு வரும். இங்க மைனஸ் 1ன்னு வரும். சரியா? ஏன்னா பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். இதை வந்து எத்தனாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதுல பாருங்க, இது ரெண்டையும் தீர்க்கணும். இதை 4யும் 5யும். சரியா? 4யும் 5யும் தீர்ப்போம். 4வது சமன்பாடு என்னது நம்மளுக்கு? 4வது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி 5வது சமன்பாடு என்னது? மைனஸ் எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1. சரியா? இது ரெண்டையும் தீர்த்தோம்னா என்ன வரும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், 0ன்னு வரும். ஈக்குவல் டு இங்க என்னது? ரெண்டுல இருந்து ஒண்ணு கழிச்சோம்னா 1ன்னு வரும். சரியா? அப்போ 0 ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்னது? தீர்வு கிடையாது. இதுக்கு முன்னாடி சமன்பாடு பார்த்திருப்போம். 0 ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது? தீர்வு கிடையாது. அப்போ இந்த சமன்பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கிடையாதுன்னு சொல்லி எழுதிடுவோம். சரிங்களா? கொஞ்சம் பிரீஃபா எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி தீர்வு கிடையாதுன்னு சொல்லி போட்டுக்கேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.